ஹோர்முஸ் நீரிணையில் இந்திய கப்பல்கள் பயணிக்க ஈரான் அனுமதித்ததாக வெளியான தகவலை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்த மறுத்துள்ளது. இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சரும் கடந்த சில நாட்களில் 3 முறை பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறினார். கடைசியாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கப்பல் போக்குவரத்திற்கான பாதுகாப்பு குறித்தும் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரை விநியோகிக்கும் பொறுப்பு மாநில அரசுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை செயலர் சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரை விநியோகிப்பதற்கான முன்னுரிமை அளவுகோல்களை நிர்ணயித்து உரியவர்களுக்கு அது சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசுகளை அவர் கேட்டுக் கொண்டார். மாநிலங்களுக்கு மத்திய அரசு கூடுதலாக 48,000 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் ஒதுக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். சமையல் எரிவாயு தட்டுப்பாடு விவகாரம் தொடர்பான எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை கூடியதும் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. இதனால் முதலில் 12 மணி வரையும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையும் அவை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடியபோது நடப்பு நிதியாண்டில் கூடுதலாக சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் செலவழிக்க மத்திய அரசை அனுமதிக்கும் வகையில் 2வது கட்ட துணை மானிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன. நிதி ஒதுக்கீட்டு மசோதாவும் அமளிக்கிடையே நிறைவேறியது. அமளி தொடர்ந்ததால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மேற்காசிய நாடுகளில் போர் காரணமாக இந்த மாதத்தில் உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகம் நாள் ஒன்றுக்கு 80 லட்சம் பீப்பாய்கள் வரை குறையும் என சர்வதேச எரிசக்தி முகமை எச்சரித்துள்ளது. முன்பு நாள் ஒன்றுக்கு 2 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்பட்ட முக்கிய வழித்தடமான ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து தற்போது முடங்கியுள்ளது. இதன் விளைவாக வளைகுடா நாடுகள் தங்களின் எண்ணெய் உற்பத்தியை நாள் ஒன்றுக்கு குறைந்தது 1 கோடி பீப்பாய் வரை குறைத்துள்ளன. மே மாதத்துக்கு பிறகு இந்தியா மீது அமெரிக்கா புதிய வரிகளை விதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்தியா உட்பட 16 நாடுகளின் உற்பத்தி துறையில் உள்ள அதிக கட்டமைப்பு மற்றும் உற்பத்தி அமெரிக்க வர்த்தகத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறதா என அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி USTR விசாரணையை தொடங்கியுள்ளது. இதுகுறித்த பொது விசாரணை மே 5ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்காவுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக கருதப்பட்டால் இந்தியா மீது கூடுதல் வரிகளை அந்நாடு விதிக்கலாம். ஈரான் போர் காரணமாக உலகளாவிய எரிசக்தி சந்தையில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை குறைக்க கடலில் தேங்கியுள்ள ரஷ்ய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை வாங்க அமெரிக்கா 30 நாட்கள் விலக்கு அளித்துள்ளது. மேலும் உயர்ந்து வரும் விலையை கட்டுப்படுத்த தனது அவசர கால சேமிப்பிலிருந்து 17.2 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெயை விடுவிப்பதாகவும் அமெரிக்கா அறிவித்துள்ளது. முன்னதாக மேற்காசியாவில் நிலவும் இந்த போர் வரலாற்றிலேயே மிகப்பெரிய எண்ணெய் விநியோக பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச எரிசக்தி முகமை எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடாது, ஆனால் அதன் பாதுகாப்பை உறுதி செய்வது எங்களின் இறையாண்மை சார்ந்த உரிமை என்று ஐநாவுக்கான ஈரான் தூதர் அமீர் சையத் இராவானி தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தனது கடமையில் தவறியதால் தற்காப்பிற்காக பதிலடி கொடுப்பதை தவிர வேறு வழியில்லை என்றும் அவர் கூறினார். அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளே பிராந்தியத்தில் பதற்றத்தை உருவாக்கியுள்ளதாக குற்றஞ்சாட்டிய அவர் கடல்சார் போக்குவரத்து சுதந்திரத்திற்கு ஈரான் மதிப்பளிப்பதாகவும் உறுதிபட தெரிவித்தார். இஸ்ரேலின் வடக்கு பகுதி மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். நசரத் அருகே உள்ள ஜார்சிர் கிராமத்தில் உள்ள வீடுகள் பலத்த சேதமடைந்தன. காயமடைந்தவர்களுக்கு அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக இஸ்ரேல் மீட்புப் படை தெரிவித்திருக்கிறது. போர் தொடங்கிய 2 வாரங்களை எட்டியிருக்கும் நிலையில் இஸ்ரேல், அமெரிக்க, ஈரான் தலைவர்கள் பின்வாங்க போவதில்லை என்று தெரிவித்திருக்கின்றனர். இதனால் உலக பொருளாதார சந்தையில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் 13,000 கோடி ரூபாய் செலவில் தலா 660 மெகாவாட் மின் உற்பத்தி திறனில் 2 அலகுகள் கொண்ட அனல் மின் நிலையம் நிறுவப்பட்டிருக்கும் நிலையில் முதல் அலகில் உற்பத்தி தொடங்கப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் முதல்வர் ஸ்டாலின் மின் உற்பத்தியை தொடக்கி வைத்ததோடு கோவை மதுக்கரை மைல்கல் மாதம்பட்டி இடையிலான புறவழிச்சாலையையும் திறந்து வைத்தார். அதோடு சேலம், திருவாரூர், நாமக்கல், திருவண்ணாமலை மற்றும் திருப்பூரில் 1843 கோடியில் 11 சாலைகள் திறந்து வைக்கப்பட்டன.
தமிழ்நாட்டில் நிகழும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் குறித்து மத்திய குழுவை அனுப்பி விசாரணை நடத்த வேண்டும் என அதிமுக எம்பி இன்பதுரை வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்களவையில் பேசிய அவர் தமிழ்நாடு தினம் ஒரு நிர்பயா சம்பவத்தை எதிர்கொள்வதாகவும் கூறினார். மணிப்பூருக்கு கலங்குவீர்கள், தமிழ்நாட்டுக்கு கிடையாதா எனவும் திமுக உறுப்பினர்களை பார்த்து இன்பதுரை கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் திமுக ஆட்சியில் கொலைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்துவிட்டதாக அரசு அதிகாரிகள் வெளியிட்ட புள்ளி விவரங்கள் பொய்யானவை என்று அன்புமணி ராமதாஸ் மற்றும் அண்ணாமலை ஆகியோர் குற்றம் சாட்டினர். தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் தரவுகளின்படி கடந்த அதிமுக ஆட்சி காலத்தை விட திமுக ஆட்சியில் கொலைகள் மற்றும் போக்சோ வழக்குகள் அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர்கள் 2021ஆம் ஆண்டு நடந்த கொலைகளின் எண்ணிக்கையில் சுமார் 144 வழக்குகளை அரசு மறைத்துள்ளதாக குற்றஞ்சாட்டியுள்ளனர். திமுக பயமுறுத்தியதால் தான் ரஜினி அரசியலுக்கு வரவில்லை என்று ஆதவ் அர்ஜுனா கூறுவது ஆதாரமற்றது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ரஜினி பதவி ஆசை இல்லாதவர் மற்றும் முதிர்ச்சியடைந்தவர் என்பதால் அவர் எதற்கும் அஞ்சி பின்வாங்க வாய்ப்பில்லை என்று விளக்கமளித்தார். மேலும் இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாடு கவலையளிப்பதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். திமுக கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதைத் தொடர்ந்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் பொதுச் செயலர் ஈஸ்வரன், கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைந்துள்ளதால் ஒவ்வொரு கட்சியும் போட்டியிடும் இடங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் என திமுக தரப்பில் கூறினர் என்றும் 2 இடங்களிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாகவும் கூறினார். திமுக கூட்டணியில் இதுவரை 5 கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவடைந்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 இடங்களும், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் மதிமுகவிற்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டதோடு திமுக கூட்டணியில் இதுவரை கூட்டணி கட்சிகளுக்கு 38 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தனது புதிய கட்சியின் பெயரை சசிகலா அறிவித்தார். அவரது கட்சிக்கு அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என பெயரிடப்பட்டுள்ளது. இது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா மீது கொண்டுள்ள பற்றால் ஒரு தொண்டர் தொடங்கிய கட்சி என்றும் அதில் தன்னை இணைத்துக் கொண்டதாகவும் சசிகலா கூறினார். நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி காளியம்மாள் சென்னையில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இதைத் தொடர்ந்து புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர் மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கவே அதிமுகவில் இணைந்ததாக தெரிவித்தார். கடலோர மக்களின் பிரச்சினைகளை சரி செய்யும் எண்ணம் உள்ளதென்றும் சாமானியரும் தலைமைக்கு வர முடியும் என்பதால் அதிமுகவில் இணைந்துள்ளதாகவும் காளியம்மாள் கூறினார். மதவாத சக்திகளுக்கு எதிராக களமாடுவதற்கு முதல்வர் மு.க. ஸ்டாலினின் தலைமைதான் சரியானது என புரட்சி அதிமுகவை தொடங்கியுள்ள புகழேந்தி கூறினார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு முழு ஆதரவு அளிப்பதாகவும் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் அவர் கூறினார். 5 மாநில சட்டமன்ற தேர்தல் தேதிகளை இந்திய தேர்தல் ஆணையம் வரும் 15 அல்லது 16ஆம் தேதி அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகம், கேரளா, மேற்கு வங்கம், அசாம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது. இதற்கான தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுகள் முடிவடைந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியானதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வரும். தங்கம் தொடர்ந்து 2வது நாளாக சரிந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 560 ரூபாய் சரிந்து 1,19,200 ரூபாயாக குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 70 ரூபாய் குறைந்து 14,900 ரூபாயாக உள்ளது. கடந்த 2 நாட்களில் மட்டும் தங்கம் சவரனுக்கு 1,260 ரூபாய் குறைந்துள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிலோ 2,90,000 ரூபாய்க்கும் கிராம் 290 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் ஒரு வாரத்திற்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. லட்சத்தீவு மற்றும் அதை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 19ஆம் தேதி வரை தென் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்துக்காக நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நோட்டீஸில் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த 130 மக்களவை உறுப்பினர்கள், 63 மாநிலங்களவை உறுப்பினர்கள் என
193 பேர் கையெழுத்திட்டுள்ளனர். தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்ய நோட்டீஸ் வழங்கப்பட்டிருப்பது இந்திய வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஈரானுக்கு கண்டனம் தெரிவித்து கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை இந்தியா ஆதரித்ததற்கு காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சருமான ப. சிதம்பரம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கை எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு இது மற்றொரு சான்று என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து நடத்தி வரும் போரையும் அதில் 168 குழந்தைகள் உட்பட 1300 பேர் கொல்லப்பட்டதையும் இந்திய அரசு ஒரு வார்த்தை கூட கண்டிக்கவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றத்தால் ஹோர்முஸ் நீரிணை முடக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்திய கப்பல்கள் அங்கு கடந்து செல்ல ஈரான் அதிபர் உறுதி அளித்துள்ளாரா என்று பிரதமர் மோடியிடம் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்று இரவு ஈரான் அதிபருடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் ஆலோசித்த நிலையில் இந்தியர்களின் பாதுகாப்பு மற்றும் தடையற்ற வணிகம் எமது முன்னுரிமை என பிரதமர் தெரிவித்திருந்தார். இதை குறிப்பிட்ட கெஜ்ரிவால், இந்த இக்கட்டான சூழலில் இருந்து நாட்டு மக்களுக்கு எப்போது விடிவு கிடைக்கும் என்று தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்தியாவில் ஏற்பட்டுள்ள எரிவாயு தட்டுப்பாட்டு பிரச்சினையால் தற்போது கிக் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. சுமார் 30 முதல் 40% உணவகங்கள் மூடப்பட்டிருப்பதால் ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ போன்ற நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களின் ஆர்டர்கள் பெருமளவு சரிந்துள்ளன. இதனால் அவர்களின் தினசரி வருமானம் பாதியாக குறைந்திருக்கும் நிலையில் பெட்ரோல் விலை உயரக்கூடும் என அச்சம் மற்றும் டெலிவரி தாமதத்திற்கான அபராதங்கள் அவர்களை மேலும் நெருக்கடிக்குள்ளாக்குகின்றன. நாடு முழுவதுமான சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டுக்கு மத்தியிலும் திருப்பதி ஏழுமலையான் கோயில் லட்டு உற்பத்தி மற்றும் விநியோகம் தடையின்றி நடைபெறுகிறது. திருமலையில் உள்ள சமையல் கூடங்களுக்கு நேரடி குழாய் மூலம் எரிவாயு விநியோகம் செய்யப்படும் நிலையில் 30 முதல் 45 நாட்களுக்கு எரிவாயுவை தேவஸ்தானம் இருப்பு வைத்துள்ளது. லட்டு தயாரிக்கும் பகுதியில் சில பிரிவுகளில் மின்சாரம் மற்றும் நீராவி பயன்படுத்தப்படுகிறது. இதன் காரணமாக லட்டு உற்பத்தி தடையின்றி நடைபெறுவதாக தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒடிஷாவில் மார்ச் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள மாநிலங்களவை தேர்தலில் குதிரை பேரத்தை தவிர்க்க காங்கிரஸ் கட்சி தனது 8 எம்எல்ஏக்களை கர்நாடகாவிற்கு மாற்றியுள்ளது. 4 இடங்களுக்கு 5 வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் பாஜகவை வீழ்த்த பரம எதிரிகளான பிஜேடியும் காங்கிரசும் கைகோத்துள்ளன. இதற்கிடையில் பிஜேடி தலைவர் நவீன் பட்நாயக் தனது கட்சி எம்எல்ஏக்களோடு அவசர ஆலோசனைகளை தொடங்கியுள்ளார். இதனால் ஒடிஷா அரசியல் களம் பெரும் பரபரப்பை எட்டியுள்ளது. மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு கட்டாய விடுமுறை கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்த வழக்கு விசாரணையின் போது கருத்து தெரிவித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த், மாதவிடாய் விடுமுறை கட்டாயமென சட்டம் இயற்றப்பட்டாலோ அல்லது வரையறுக்கப்பட்டாலோ அது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என தெரிவித்தார். பெண்களை யாரும் பணியமர்த்த மாட்டார்கள் என கூறிய அவர், பெண்கள் அரசு வேலைக்கு செல்வது கூட தடைபட்டுவிடும் என்றார். பெண்கள் ஆண்களை விட தாழ்ந்தவர்கள் என்ற ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கிவிடும் எனவும் சூரியகாந்த் குறிப்பிட்டார். இந்தியாவின் புதிய டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் குடிமக்களின் தகவல் அறியும் உரிமையை பாதிப்பதாக தொடுக்கப்பட்ட மனுக்களை அரசமைப்பு அமர்வுக்கு மாற்ற உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. தனிநபர் தகவல்களை கோர இச்சட்டம் முழு தடை விதிப்பதாகவும் இது வெளிப்படையான ஆட்சி நிர்வாகத்திற்கு எதிரானது என்றும் மனுதாரர்கள் வாதிட்டனர். இது ஒரு சிக்கலான மற்றும் உணர்வுபூர்வமான சட்ட பிரச்சினை என்று குறிப்பிட்ட தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இதுகுறித்து மத்திய அரசு பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மத்திய அரசை கண்டித்து வரும் 15ஆம் தேதி மாநிலம் முழுவதும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளது. திமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்துக்கு திட்டங்களும் இல்லை, அடுப்பு எரிக்க கேஸ் சிலிண்டரும் இல்லை என கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தவறான வெளியுறவு கொள்கையால் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்காமல் நாடு முழுவதும் சமையல் கேஸ், வணிக கேஸ் சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு மக்கள் அவதியுறுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மதுரையில் குழாய் மூலம் சமையல் எரிவாயு வழங்கும் பிஎன்ஜி திட்டம் ஒத்தக்கடை மற்றும் அவனியாபுரம் பகுதிகளில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் வீடுகளுக்கு நேரடியாக குழாய் இணைப்பு வழங்கப்பட்டு பயன்பாட்டிற்கேற்ப மின்சார கட்டணம் போல மீட்டர் மூலம் கட்டணம் வசூலிக்கப்படும். இதனால் சிலிண்டர் முன்பதிவு மற்றும் டெலிவரி காத்திருப்பு போன்ற சிரமங்கள் தவிர்க்கப்படும். போதிய விழிப்புணர்வு இல்லாததால் மக்களிடையே இத்திட்டத்தில் இணைய தயக்கம் நிலவுகிறது. எனவே இதன் பயன்கள் குறித்து அரசு விரிவான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர்.
தூத்துக்குடி மாவட்டத்தில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட மாணவியின் குடும்பத்தினரை அவர்களது இல்லத்தில் சந்தித்து திமுக எம்பி கனிமொழி, அமைச்சர் கீதா ஜீவன், சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் உள்ளிட்டோர் ஆறுதல் கூறினர். 3 நாள்களாகியும் குற்றவாளிகள் கைது செய்யப்படாத நிலையில் கிராம மக்கள் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு உயிரிழந்த சிறுமியின் சகோதரிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். 10 குழுக்கள் அடங்கிய தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் கனிமொழி எம்பி உறுதியளித்தார். தூத்துக்குடி பள்ளி மாணவி கொலை வழக்கில் குற்றவாளிகள் விரைந்து கைது செய்யப்படுவார்கள் என்று திமுக எம்பி கனிமொழி உறுதியளித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவி கொலை வழக்கில் குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் என்று முதல்வர் உத்தரவிட்டிருப்பதாகவும் இதற்காக 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டத்தில் சமையல் மற்றும் வணிக எரிவாயு சிலிண்டர்களை கூடுதல் விலைக்கு விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் கந்தசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரோடு மாவட்டம் குள்ளங்கரடு பகுதியில் அரசு பேருந்து சேவையை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சமையல் எரிவாயு நிறுவனங்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட போது இடையூறின்றி சிலிண்டர்கள் விநியோகிக்கப்படும் என உறுதியளித்திருப்பதாக கூறினார். புதுச்சேரியில் வீட்டு உபயோக சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் காலி சிலிண்டர்களை வைத்து மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தினார். மேற்காசிய போரால் உலகளாவிய விமான போக்குவரத்து பெரும் மாற்றத்தை சந்தித்து வருகிறது. மேற்காசிய நாடுகள் வழியாக பயணம் செய்வதை தவிர்த்து சுற்றுலா பயணிகள் தற்போது சீனா, ஹாங்காங், அமெரிக்கா வழியாக தங்கள் பயணங்களை திட்டமிட்டு வருகின்றனர். இதனால் காண்டாஸ், லுஃப்தான்சா போன்ற விமான நிறுவனங்களில் ஆசிய, ஐரோப்பிய வழித்தடங்களுக்கு முன்பதிவு 75% வரை அதிகரித்துள்ளது. பயண கட்டணம் உயர்ந்துள்ள போதிலும் பாதுகாப்பு கருதி பயணிகள் மாற்றுப் பாதைகளையே விரும்புவதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களை கண்டித்து கிரீஸ் நாட்டின் தலைநகர் ஏதென்ஸில் ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி போராடினர். ஈரான் மக்களுக்கு ஆதரவாக முழக்கமிட்ட போராட்டக்காரர்கள் அமெரிக்க தூதரகத்தை நோக்கி பேரணியாக சென்றனர். கிரீஸில் உள்ள நேட்டோ தளங்களை மூட வேண்டும் என்றும் ஈரானின் உள் விவகாரங்களில் தலையிடுவதை நிறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இந்த போராட்டத்தால் ஏதென்ஸின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியது. மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக ஈரான், லெபனான், ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் 41 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் உள்நாட்டிலேயே புலம்பெயர்ந்துள்ளதாக ஐநா தெரிவித்திருக்கிறது. இதில் ஈரானில் மட்டும் சுமார் 32 லட்சம் மக்கள் தற்காலிகமாக புலம்பெயர்ந்துள்ளனர். லெபனானில் 8 லட்சத்துக்கும் அதிகமானோர் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். இந்த போர் சூழலால் மனிதாபிமான உதவிகள் தேவைப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கும் நிலையில் பொதுமக்களையும் அடிப்படை உள்கட்டமைப்புகளையும் பாதுகாக்க வேண்டும் என்றும் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் ஐநா வலியுறுத்தியுள்ளது. ஈரான் போரினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சமாளிக்க தனது உள்நாட்டு இருப்பில் உள்ள பெட்ரோல், டீசலை பயன்பாட்டிற்கு கொண்டுவர ஆஸ்திரேலியா முடிவு செய்துள்ளது. குறைந்தபட்ச கட்டாய அளவில் 20% அந்நாடு பயன்பாட்டிற்கு கொண்டுவர உள்ளது. அதன்படி 76.2 கோடி லிட்டர் பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. வரவிருக்கும் சவால்களை அரசு எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக ஆஸ்திரேலிய எரிசக்தித்துறை அமைச்சர் கிறிஸ் போவன் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றத்தால் வங்கதேசத்தின் எரிவாயு இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள ரோஹிங்கியா முஸ்லிம் அகதிகள் பெரும் கவலையில் உள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக வரும் எல்பிஜி சிலிண்டர் விநியோகம் தடைப்பட்டால் விறகுகளுக்காக மீண்டும் அடர்ந்த காடுகளுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என அவர்கள் அஞ்சுகின்றனர். இது பெண்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமைவதோடு மீண்டும் காடுகள் அழிக்கப்படவும் வழிவகுக்கும் என தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எச்சரித்துள்ளன. கச்சா எண்ணெய் விலை உயர்வு மூலம் அமெரிக்காவிற்கு பலன் கிடைக்கும் என அந்நாட்டு அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், உலகிலேயே அதிக கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடு அமெரிக்கா என்றும், எனவே அதன் விலை உயரும்போது அமெரிக்கா அதிக பணம் ஈட்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஆனால் ஒரு அதிபராக தனக்கு அதைவிட முக்கியமானது ஈரானுக்கு அணு ஆயுதங்கள் கிடைக்காமல் தடுப்பதே என்றும் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானின் காபூல் மற்றும் கந்தகார் பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட பலர் கொல்லப்பட்டனர். கந்தகார் விமான நிலையத்தில் உள்ள எரிபொருள் கிடங்கு மற்றும் குடியிருப்புகள் இலக்கு வைக்கப்பட்டதாக தாலிபான்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கு பதிலடியாக பாகிஸ்தானின் கோஹாட் ராணுவ முகாம் மீது ஆப்கானிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது.
இரு நாடுகளுக்கும் இடையே போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்த தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என தாலிபான் அரசு எச்சரித்துள்ளது. பாகிஸ்தான் ராணுவம் ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள் நடத்திய நடவடிக்கைக்கு பதிலடியாக ஆப்கானிஸ்தான் விமானப்படை பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் உள்ள கோஹாட் பகுதியில் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் தரப்பின் தகவலின்படி கோஹாட் ராணுவ கோட்டை, துராந்து எல்லை போர் கட்டளை மையம் உள்ளிட்ட பாகிஸ்தான் ராணுவத்தின் முக்கிய மையங்கள் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் ராணுவ கட்டளை மையம், ஆயுத கிடங்குகள் சேதமடைந்ததாக ஆப்கானிஸ்தான் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் மிஷிகன் மாகாணம் வெஸ்ட் ப்ளூம்ஃபீல்டு உள்ள டெம்பிள் இஸ்ரேல் யூத வழிபாட்டு தலத்தில் பயங்கரவாத தாக்குதல் முயற்சி முறியடிக்கப்பட்டது. மர்ம நபர் ஒருவர் வாகனத்தை மோதச் செய்து துப்பாக்கிச்சூடு நடத்திய நிலையில் அங்கிருந்த பாதுகாப்பு படையினர் துரிதமாக செயல்பட்டு அவரை சுட்டுக் கொன்றனர். இச்சம்பவத்தின் போது வளாகத்தில் இருந்த 140 குழந்தைகள் மற்றும் ஊழியர்கள் எந்தவித காயமுமின்றி பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் அமெரிக்காவில் உள்ள யூத தலங்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. சீனா மற்றும் வடகொரியா இடையிலான உறவை வலுப்படுத்தும் விதமாக வடகொரிய தலைநகரிலிருந்து புறப்பட்ட பயணிகள் ரயில் பெய்ஜிங் வந்தடைந்தது. இரு நாடுகளுக்கும் இடையிலான உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் மக்களுக்கு இடையிலான தொடர்பை அதிகரிக்கவும் இந்த ரயில் சேவை உதவும் என சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீண்ட இடைவேளைக்கு பிறகு தொடங்கப்பட்டுள்ள இந்த சேவை இரு நட்பு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. கூகுள் மேப்ஸில் AI அடிப்படையாக கொண்ட ஆஸ்க் மேப்ஸ் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது எந்தவொரு இடத்தையும் பற்றிய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கும். உதாரணமாக, அப்பகுதியில் என்னென்ன உணவகங்கள் மற்றும் கஃபேக்கள் உள்ளன என்பது குறித்து கேள்வியை எழுப்பி தெரிந்து கொள்ளலாம். தற்போது ஆஸ்க் மேப்ஸ் வசதியை ஆங்கிலத்தில் மட்டுமே பயன்படுத்த இயலும். ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் தேதிகளை இந்திய தேர்தல் ஆணையம் வரும் 15 அல்லது 16ஆம் தேதி அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகம், கேரளா, மேற்கு வங்கம், அசாம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது. இதற்கான தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுகள் முடிவடைந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியானதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வரும். திமுக கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதனைத் தொடர்ந்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் பொதுச் செயலர் ஈஸ்வரன், கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைந்துள்ளதால் ஒவ்வொரு கட்சியும் போட்டியிடும் இடங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் என திமுக தரப்பில் கூறினர் என்றும் 2 இடங்களிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாகவும் கூறினார். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்குவது என்று தீர்மானிக்கப்பட்டு நானும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும் தொகுதி உடன்பாட்டிலே கையெழுத்திட்டிருக்கிறோம். அந்த 2 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவதென்றும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணியில் இதுவரை 5 கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவடைந்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 இடங்களும், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டதோடு திமுக கூட்டணியில் இதுவரை கூட்டணி கட்சிகளுக்கு 38 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தூத்துக்குடி மாவட்டத்தில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட மாணவியின் குடும்பத்தினரை அவர்களது இல்லத்தில் சந்தித்து திமுக எம்பி கனிமொழி, அமைச்சர் கீதாஜீவன், சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் உள்ளிட்டோர் ஆறுதல் கூறினர். 3 நாள்களாகியும் குற்றவாளிகள் கைது செய்யப்படாத நிலையில் கிராம மக்கள் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு உயிரிழந்த சிறுமியின் சகோதரிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். 10 குழுக்கள் அடங்கிய தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் கனிமொழி உறுதியளித்தார். இளம் மாணவிக்கு ஒரு மிகப்பெரிய கொடுமை நடந்திருக்கு. ஒரு 10
குழுக்கள் அடங்கிய தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு. ஏடிஎஸ்பி தலைமையில் 4 டிஎஸ்பிஸும் இங்கே அந்த பணியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க. 6 இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து அந்த 10 பேர் டீம், அந்த 10 குழுக்களுக்கு தலைமையேற்றிருக்காங்க. அதனால் விரைவில் குற்றவாளிகளை விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற முனைப்போடு எல்லாரும் செயல்பட்டு இருக்காங்க. நம்மை விட்டு போன அந்த இளம் பெண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும். மிக கடுமையான தண்டனை அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும். தமிழ்நாட்டில் நிகழும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் குறித்து மத்திய குழுவை அனுப்பி விசாரணை நடத்த வேண்டும் என அதிமுக எம்பி இன்பதுரை வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்களவையில் பேசிய அவர், தமிழ்நாடு தினம் ஒரு நிர்பயா சம்பவத்தை எதிர்கொள்வதாகவும் கூறினார். தினம் ஒரு நிர்பயா வழக்கை தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தினம் ஒரு நிர்பயா 2 வயது குழந்தை மதுராந்தகத்தில் 14 வயது பெண் பைக்கில் சென்று கொண்டிருக்கிற போது ஒரு கும்பல் அவளை தூக்கி சென்று கற்பழித்து தெருவோரம் போட்டு விடுகிறது. சினிமாக்களில் பார்த்திருக்கலாம். அதுபோல தூத்துக்குடியில் 2 தினங்களுக்கு முன்பாக போலீசில் காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட எடுக்காத நிலை இருக்கிறது. I urge the central government to intervene this matter. Sending a team to intervene the matter, investigate the matter, file the report before the government. This is my urging. Because மணிப்பூருக்கு கலங்குவீங்க, மெழுகுவர்த்தி ஏந்துவீங்க, ஆனா தமிழ் மக்களுக்கு கிடையாதா? திமுக பயமுறுத்தியதால் தான் ரஜினி அரசியலுக்கு வரவில்லை என ஆதவர்ஜுனா கூறுவது ஆதாரமற்றது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ரஜினி பதவி ஆசை இல்லாதவர் மற்றும் முதிர்ச்சி அடைந்தவர் என்பதால் அவர் எதற்கும் அஞ்சி பின்வாங்க வாய்ப்பில்லை என விளக்கம் அளித்தார். மேலும் இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாடு கவலையளிப்பதாக திருமாவளவன் தெரிவித்தார். ஆதாரமில்லாத ஒரு கருத்து. அவர் எந்த அடிப்படையில் இவ்வாறு அதை சொல்லியிருக்கிறார் என்று தெரியவில்லை. ரஜினிகாந்த் அவர்கள் பதவி, அதிகாரம் போன்றவற்றில் பெரிய ஈடுபாடு உள்ளவர் அல்ல, ஆசை உள்ளவர் அல்ல. அவர் அந்த நிலையில் இருந்து முற்றிலும் விலகி நிற்பவர், முதிர்ச்சி அடைந்தவர் என்று நான் நம்புகிறேன். ஆகவே அவர் எந்த அச்சுறுத்தலுக்கும் அஞ்சி தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கி இருக்க வாய்ப்பே இல்லை. அது தவறான ஒரு கருத்து என்று நான் கருதுகிறேன்.